கரீபியன் தீவுகள்ல ஒரு தேசம் ரொம்ப அமைதியா ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த போராட்டம் வெளிச்சத்துக்காக மட்டும் இல்ல, அவங்களோட இருப்புக்காகவே நடக்குது. இது கியூபாவோட கதை. அங்க அரசியலோட நிழல் மக்களோட அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு ஆழமா ஊடுருவி இருக்குங்கிறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க, 10 மில்லியன். இது வெறும் ஒரு கணக்கு இல்ல. கியூபாவுல நாடு முழுசா நடந்த ஒரு பெரிய பவர் கட்னால பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை இது. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு முழு தேசமே இருட்டுல மூழ்கியிருக்கு. இந்த இருட்டு அவங்களோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த இருட்டு சாதாரண மக்களை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போமா? மருத்துவமனைகள்ல திட்டமிட்டு இருந்த சர்ஜரி எல்லாமே கேன்சல் ஆகுது. மத்த அத்தியாவசிய சேவைகள் எல்லாம் அப்படியே நின்னு போச்சு. பல குடும்பங்களுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 6 மணி நேரம்தான் கரண்ட் கிடைக்குது. இதனால அவங்க நடுராத்திரியில எழுந்து சமைக்க வேண்டிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது வெறும் ஒரு சின்ன அசௌகரியம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடி. அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு என்னதான் காரணம்? எப்படி ஒரு நாடு முழுசா இப்படி இருட்டுல முழுகும்? இத புரிஞ்சுக்க நாம் அவங்களோட பொருளாதார நெருக்கடிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகணும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கரண்ட் கட்டெல்லாம் பவர் ஸ்டேஷன்ல ஏதோ டெக்னிக்கல் கோளாறுனால வரல. அதுக்கு தேவையான எரிபொருள், அதாவது ஃபியூவல் இல்லாததுதான் பிரச்சனை. இது ஒரு சப்ளை பிரச்சனை. ஆனா அந்த சப்ளையை எது தடுக்குது? அதுதான் இங்க கேள்வி. இதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார தடைகள். சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்கா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாடு கியூபா கூட மத்த நாடுகள் வர்த்தகம் செய்யறத ரொம்ப கஷ்டமாக்குது. சில சமயம் தடுத்தும் நிறுத்துது. கியூபாவை பொறுத்த வரைக்கும் இந்த தடைகள் நேரடியா அவங்களோட உயிர்நாடியான கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறிவைக்குது. இந்த தடைகள் ஏதோ பொதுவான தடைகள் கிடையாது, ரொம்ப குறிப்பிட்டது. குறிப்பா சொல்லணும்னா, வெனிசுவேலா, மெக்சிகோ மாதிரியான நாடுகள்ல இருந்து கியூபாவுக்கு வர்ற எண்ணெய் கப்பல்களை இது டார்கெட் பண்ணுது. இந்த சப்ளை செயினை துண்டிக்கிறது மூலமா கியூபாவோட பவர் சிஸ்டத்தையே முடக்கிடணும். அதுதான் இவங்களோட நோக்கம். ஆனா பாருங்க, இந்த நிலைமையெல்லாம் ஒரே நாள்ல உருவாகல. ஒரு நாட்டோட கரண்டே கட் பண்ற அளவுக்கு ஒரு பகை எப்படி உருவாச்சு, இதை நாம புரிஞ்சுக்கணும்னா ஒரு 100 வருஷத்துக்கும் மேல பின்னோக்கி சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஒரு நாட்டோட மின் கட்டமைப்பையே முடக்கிற அளவுக்கு இவ்ளோ வலுவான ஒரு பகை இன்னைக்கும் ஏன் நீடிக்குது? இந்த ஆழமான பகைமைக்கு என்னதான் காரணம்? இதோட வேர்கள் ரொம்ப ரொம்ப ஆழமா பதிக்கப்பட்டிருக்கு. இந்த சரித்திரத்துல 3 முக்கியமான திருப்புமுனைகள் இருக்கு. முதல்ல 1898ல அமெரிக்கா குவாண்டனாமோ விரிகுடாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய இறையாண்மை பிரச்சனையா தொடருது. அடுத்து 1959ல ஃபிடல் காஸ்ட்ரோவோட புரட்சி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணின ஒரு அரசாங்கத்தையே கவிழ்த்துச்சு. இது 2 நாட்டு உறவையும் நிரந்தரமா மாத்திடுச்சு. கடைசியா 1962ல நடந்த கியூபா ஏவுகணை நெருக்கடி. அப்போ சோவியத் யூனியன் கியூபாவுல அணு ஆயுதங்களை நிறுவனப்போ இந்த உலகம் ஒரு அணுவாயுத போரோட விளிம்புக்கே போயிட்டு வந்தது. இந்த 3 சம்பவங்கள் தான் அமெரிக்கா கியூபா உறவோட அடித்தளத்தையே அசைச்சு பார்த்தது. சுருக்கமா சொல்லப்போனா, இந்த அரசியல் மோதல் தான் இன்னைக்கு கியூபால விளக்குகளை அணைச்சிட்டு இருக்கு. இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாம பகையுணர்ச்சியோட ஒரு சுழற்சியை உருவாக்கிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த மோதல் தான் இன்னைக்கு கியூபா மக்களோட வீட்ல இருள கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆனா அமெரிக்கா இவ்ளோ அழுத்தம் கொடுத்தாலும் கியூபா தனியா நின்னுடல. தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக சில சர்வதேச நட்பு நாடுகளோட ஒரு வலையமைப்பையே உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த உறவுகள் எல்லாமே ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சுக்கிற அடிப்படையில தான் இருக்கு. உதாரணமா, வெனிசுவேலா கியூபாவுக்கு ரொம்ப தேவையான எண்ணெயை கொடுக்குது. அதுக்கு பதிலா கியூபா தன்னோட திறமையான மருத்துவ நிபுணர்களை அங்கே அனுப்புது. அதே மாதிரி சீனா அரிசி, சோலார் பவர்னு உதவி செய்யுது. ரஷ்யா எரிபொருள் விஷயத்துல உதவி செஞ்சுட்டு கரீபியன் பகுதியில தனக்கு ஒரு முக்கியமான நண்பனை பெறுது. இந்த மாதிரி உறவுகள் தான் கியூபா இந்த பெரிய நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு உதவி பண்ணுது. சரி, இப்போ நாம இந்த முழு விஷயத்தோட ரொம்பவே சிக்கலான ஒரு பகுதிக்கு வரும். இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல சாதாரண மக்கள் கொடுக்கிற உண்மையான விலை என்ன? அதாவது அரசியல் இலக்குகளுக்கும் அதனால ஏற்படுற விளைவுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கலாம். அமெரிக்காவோட கொள்கையை பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற நோக்கம் 2. ஒன்னு, கியூபா அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். இன்னொன்னு, உள்நாட்டு அரசியல்ல குறிப்பா தேர்தல்கள்ல சில ஆதாயங்களை பெறணும். இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கணக்காதான் தெரியுது. அந்த அரசியல் கணக்குல இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 1.5 மில்லியன். இது யாருன்னா, புளோரிடா மாகாணத்துல மியாமி பகுதியில இருக்கிற கியூபா அமெரிக்கா வாக்காளர்களோட எண்ணிக்கை.
அவங்களோட வாக்குகள் அமெரிக்க தேர்தல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால கியூபா மேல ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தா அந்த வாக்குகளை பெறலான்னு ஒரு கணக்கு இருக்கு. இங்கதான் இந்த கதையோட முக்கியமான முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் ஆட்சிய மாத்தணும், தேர்தல்ல ஜெயிக்கணும்னு சில அரசியல் இலக்குகள். ஆனா இன்னொரு பக்கம் அதனால ஏற்படுற பாதிப்புகளை பாருங்க. நாடு முழுசா கரண்ட் கட், மருந்துகளுக்கு பற்றாக்குறை, கோடிக்கணக்கான மக்களோட அன்றாட வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பிச்சு போறது. ஒரு ஆய்வாளர் இது ரொம்ப தெளிவா சொல்றாரு. நேரடியா ராணுவத்தை அனுப்பலனாலும் கியூபாவை பொருளாதார ரீதியா முடக்கி போடணும், அதுதான் நோக்கம். இதோட அர்த்தம் என்னன்னா, இது நேரடி போர் இல்ல, ஆனா இதோட விளைவுகள் ஒரு போரை விட மோசமானதா கூட இருக்கலாம். இது ஒரு பொருளாதார போர். இந்த போரோட களம் சாதாரண மக்களோட வீடுகளும் மருத்துவமனைகளும் தான். கடைசியா நாம ஒரு முக்கியமான கேள்வியோட நிக்கிறோம். ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கோடிக்கணக்கான சாதாரண மக்கள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமான பொருளாதார கொள்கைகளை அமல்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? இந்த கேள்விக்கு சுலபமான பதில் கிடையாது. ஆனா இது நிச்சயமா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.